உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் மறக்காம முருகா என்று கமெண்ட் செய்துவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். முருகா ஏன் பிரம்மாவ சிறையில் அடைத்தார் என்று பார்ப்போம். ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மா சிவபெருமானை தரிசிக்க கைலாயத்திற்குச் சென்றார். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முருகனை பார்த்த பிரம்மா, ஒரு சிறுவன் தானே என்று அலட்சியமாக அவரை வணங்காமல் கடந்து சென்றார். பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த முருகன் அவரை அழைத்து, நில்லுங்கள் பிரம்மதேவரே, படைப்புத் தொழில் செய்யும் உங்களுக்கு படைப்பின் ரகசியம் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மா சிரித்துக் கொண்டே, வேதங்களின் சாரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் படைக்கிறேன் என்றார். உடனே முருகன், அப்படியானால் அந்த ஓம் என்ற சொல்லின் பொருள் என்ன என்று கேட்டார். பிரம்மாவுக்கு ஓம் என்பது மந்திரம் என்று தெரியுமே தவிர அதன் ஆழமான விளக்கம் தெரியவில்லை. அவர் மழுப்பலாக பதில் சொல்ல முயல முருகன் விடவில்லை. பொருள் தெரியாமல் படைப்புத் தொழில் செய்வது முறையல்ல என்று கூறி பிரம்மனை சிறையிலடைக்க ஆணையிட்டார். பிரம்மா சிறையில் இருந்தபோது முருகப்பெருமானே படைப்புத் தொழிலை ஏற்றார். அவர் படைத்த உயிர்கள் அனைத்தும் மிகுந்த ஞானத்துடனும் இறை பக்தியுடனும் பிறந்தன. உலகம் செழித்தது. தகவல் அறிந்து வந்த சிவபெருமான், மகனே, பிரம்மனை விடுதலை செய். அவருக்கும் பிரணவப் பொருள் தெரியவில்லை என்றால் உனக்குத் தெரியுமா என்று கேட்டார். முருகன் சிரித்துக் கொண்டே, தந்தையே, குருவாக இருந்து கேட்டால் சீடனாக இருந்து விளக்குவேன் என்றார். சிவபெருமான் ஒரு சீடனைப் போல அமர முருகன் அவர் காதில் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை உபதேசித்தார். இதனாலேயே முருகனுக்கு தகப்பன் சாமி மற்றும் சுவாமிநாதன் என்ற பெயர் வந்தது. இறுதியில் பிரம்மன் தனது கர்வம் நீங்கி விடுதலை செய்யப்பட்டார். கர்வம் அழிவைத் தரும். பதவியோ அறிவோ ஒருவருக்கு தலைக்கணத்தை தரக்கூடாது. தகுதி முக்கியம். எந்த ஒரு வேலையைச் செய்தாலும் அதன் அடிப்படை பொருளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அறிவு வயதில் இல்லை, ஞானம் யாரிடம் இருந்தாலும் அவரை குரு. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.